தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வேட்டு வைத்திருக்கும் நிதிநிலை அறிக்கை. இந்த அரசு ஊழியர் மேல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அதோடைய தேர்தல் அறிக்கையில, தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு நாங்க இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருந்தாங்க. முந்தைய ஆட்சியை விட இது பரவாயில்லையா இருக்கு இப்படி ஒரு கண்ணோட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசு ஊழியர்களும் கணிசமான அளவு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த ஆட்சியிலே முழுமையை எதுவும் தரலன்னு பல்வேறு போராட்டங்கள் நடந்து இதெல்லாம் பார்த்தப்ப அந்த போராட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் ஆட்சி வந்து விட்டால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எங்கள் ஆட்சி வந்து விட்டால் அரசு ஊழியர்கள் எங்கள் குடும்பங்கள் நாங்கள் விட்டு விடுவோம், இப்படி எல்லா டயலாக்கையும் பேசிட்டு ஆட்சி பொறுப்பு கட்டிலுக்கு வந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி இது எதை பத்தியும் கவலைப்படாம அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தில் கை வச்சிருக்காங்க. அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி. பல்வேறு தரப்புகள் நாங்கள் ஏன் தாவேக்காக்கு வாக்களித்தோம் என்று எங்களுக்கு தெரியல, என் குழந்தைங்க சொல்லி நாங்க வாக்களிச்சிட்டோம், ஐயோ இப்படி தவறா வாக்கு போட்டு தமிழ்நாட்டை இங்க நிறுத்திட்டேன்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த புலம்பல் சற்று இடம் மாறி தற்போது அரசு அதிகாரிகள் மத்தியில் உலாவ தொடங்கி இருக்கிறது. அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, விவசாயிகள் மத்தியில் உலாவ தொடங்கி இருக்கிறது, நெசவு தொழிலாளர் உலாவ தொடங்கி இருக்குது, மின்சார கட்ட உரிமை மக்கள் உலாவ தொடங்கி இருக்கிறது. ஆகவே மக்கள் தங்கள் முடிவுகளை குறித்து மீண்டும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வேட்டு வைத்திருக்கும் நிதிநிலை அறிக்கை. இந்த அரசு ஊழியர்கள் மேல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அதோடைய தேர்தல் அறிக்கையில, தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு நாங்க இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருந்தாங்க. முந்தைய ஆட்சியை விட இது பரவாயில்லையா இருக்கு இப்படி ஒரு கண்ணோட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசு ஊழியர்களும் கணிசமான அளவு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குகள் தற்போது பொய்யா போயின. எந்த வாக்குகள்னா தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட வாக்குகளும், அதே போல தமிழக வெற்றி கழகம் அரசு ஊழியர்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்குகளும், அதே போல இதையெல்லாம் நம்பி வாக்களித்த அரசு ஊழியர்கள் வாக்குகளும் பொய்யாகி உள்ளன. ஏன்னா தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில தெளிவா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 16,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில ஓய்வூதியத்துக்காக ஒதுக்கப்பட்ட 14,000 கோடி ரூபாய். அதனால எதுனா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு ஸ்டாலின் ஆட்சியில் அறிவிச்சாங்க. இந்த உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அரசு பாதி பேர் ஏத்துக்கல, பாதி பேர் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்ட சங்கங்கள் கூட தற்போது தமிழக அரசு அதற்கான 11,000 கோடி ரூபாய் நிதியை வெட்டியுள்ளது. இது மிகப்பெரிய அறிக்கை கொடுத்திருக்கு. அது இல்லாம கூடுதலா பணிக்குடை, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் ஓய்வூதிய ஒதுக்கீடுகளை இந்த அரசு குறைத்திருக்கிறது. இதுதான் டாப் மோஸ்ட் ஆஃப் த எஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விளைவுகளை அரசு ஊழியர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில் இருந்த பொழுது அந்த ஆட்சி கொடுத்த சில உரிமைகள் மற்றும் சலுகைகள் மற்றும் அவர்களுக்கான பணி நிதிகள் இது எல்லாமே அதை விட அதிகமாக தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்தா கொடுத்துரும். இந்த இளைஞர் பட்டாளம் தானே, இந்த இளைஞர் பட்டாளத்தை வழிநடத்த போறது எப்படியும் அரசு அதிகாரிகள் தானே. அதனால அரசு அதிகாரிகளுக்கு வேண்டிய நிதியை கண்டிப்பாக இந்த ஆட்சியில் பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் அரசு ஊழியர் வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை இந்த நிதிநிலை அறிக்கை தவிடுபடியாக்கி இருக்கு. இந்த தவிடுபடியாக்கல பெரிய சிக்கல்னா, இந்த 11,000 கோடி நிதி ஒதுக்கீடு எது கொடுத்திருந்தாங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டங்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஒட்டு இருந்தாலும் கூட அதற்கும் இருக்கும் சில இடங்களில் வேறுபாடு இருந்து, இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசின் ஓய்வூதிய திட்டத்தை விட தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சற்று பரவாயில்லையா இருக்குது. அந்த பரவாயில்லையா இருக்கிறதுனால நாங்க அதை நம்புறோம்னு சொல்லிதான் பல்வேறு சங்கங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை விட மிக சிறப்பான ஒரு திட்டத்தை நான் உங்களுக்கு தரேன்ட்டு தமிழக வெற்றி கழக தேர்தலுக்கு குறிப்பிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த தேர்தலுக்கு வெற்றி காணல் நீராக மாறி தற்போது அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தையே ரத்து செஞ்ச மாதிரி தான். ஏன்னா அந்த திட்டத்துக்கான ஒட்டுமொத்த நிதியும் ஒதுக்கிட்டாங்க, அந்த திட்டத்துக்கான ஒட்டுமொத்த நிதியும் நீக்கிட்டாங்கனாலே அந்த திட்டம் செல்லாதாகிவிட்டது. இல்ல அந்த திட்டம் உடனடியாக செயல்பாட்டு வருவதற்கான சாத்தியக்கூறு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த உறுதியளிப்பு ஓய்வு திட்டங்கிறது வெறுமனே திமுக நம்ம பார்க்க முடியாது. அது தமிழ்நாடு அரசின் கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு அமைச்சர்கள் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. அதை பத்தி பல்வேறு சங்கங்களும் ஒப்புதல் கடிதம் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில இப்பொழுது திட்டத்தை நிறுத்தறதுக்கு முன்னாடியாவது அரசு ஊழியர்கள் சங்கங்களை அழைத்து பேசியிருக்கலாம். இல்ல இந்த திட்டத்தை நிறுத்த போறதுக்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தையாவது மாவட்ட வாரியாக அரசு ஊழியர்கள்ட்ட சங்கங்களை விட்டுருங்க, அரசு ஊழியர்கிட்ட நேரடியாக நடத்தியிருக்கலாம். ஆனா அப்படி எந்த பூர்வாங்க நடவடிக்கையும் இல்லாமல் அரசு தன்னிச்சையாக இப்படி ஒரு முடிவு அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள்ட்ட மிகப்பெரிய அதிருப்தி உண்டாக்கிறது. இல்ல என்னன்னா இப்படி ஒரு திட்டம் வருது, கண்டிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் நிதிநிலை அறிக்கை தயாராகுது. அந்த நிதிநிலை அறிக்கை தயாராகும் பொழுது
கண்டிப்பாக அங்க இருக்க அரசு அலுவலர்கள், அது IAS IPS கேரளா இருக்கவங்க, IRS இவங்க எல்லாத்துக்கும் இதை பத்தி ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து சேர்ந்திருக்கும். ஏன் இந்த தகவலை கொண்டு அரசு ஊழியர்கள் முன்னதாகவே சென்று அரசின் இந்த முடிவை தடுக்கவில்லை, ஏன் இதை தட்டி கேட்கல, இல்ல எதிர்த்து இது வரைக்கும் அரசு ஊழியர் ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா எல்லா சங்கங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் முழுமையான போராட்டத்தை துவங்கல, எல்லா சங்கங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா, ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசின் ஓய்வூதியதாரர்கள் அவர்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் சொல்லக்கூடிய குடும்ப ஓய்வூதியம், அதே போல பணிக்கொடைகள் மற்றும் சில சலுகைகள், இதுக்கு ஒதுக்கி இருந்த நிதியும் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 3000 கோடி ரூபாய் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த ஆட்சியிலேயே முழுமையா எதுவும் தரலன்னு பல்வேறு போராட்டங்கள் நடந்து, இதெல்லாம் பார்த்தப்ப அந்த போராட்டங்களில் தமிழக வெற்றிகளும் கலந்து கொண்டு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் ஆட்சி வந்து விட்டால் இது போல் நீங்கள் சாலையில் இறங்கி போராட வேண்டாம், எங்கள் ஆட்சி வந்து விட்டால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எங்கள் ஆட்சி வந்து விட்டால் அரசு ஊழியர்கள் எங்கள் குடும்பங்கள் நாங்கள் விட்டு விடுவோம், இப்படி எல்லா டயலாக்கையும் பேசிட்டு ஆட்சி பொறுப்பு கட்டிலுக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக ஆட்சி தன் முதல் நிதிநிலை அறிக்கை, ஏன்னா எப்பயுமே எந்த அரசு வந்தாலும் அந்த முதல் நிதிநிலை அறிக்கைங்கிறது பயங்கரமான இலவசங்கள் இல்ல திட்டங்கள் இல்ல புதிய வளர்ச்சியை பத்தி அதிகமா பேசவும், அதுக்கான நிதிகளும் அதிகமா ஒதுக்கி எப்படியாவது மக்கள் மனதுல இந்த ஃபர்ஸ்ட் கிளாப் அந்த முதல் கைத்தட்டல அதிகமா வாங்கிடலாம், அந்த கைத்தட்டல வச்சு மீறி எஞ்சி வரும் காலங்களை கடத்திடலாங்கிறதா ஒரு அரசு எப்பொழுதும் கருதும். ஆனா தமிழ்நாடு வெற்றி கழக அரசு இது எதை பத்தியும் கவலைப்படாம அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தில் கை வச்சிருக்காங்க. சம்பளத்துல நீங்க நல்லா பார்க்கணும், சம்பளங்கிறது கூட அந்த ரன்னிங் லைஃப்ல வரக்கூடியது, அது நீங்க அதிகப்படுத்த மாத்த. ஆனா ஓய்வூதியங்கிறது ஒரு மனிதர் இந்த அரசுக்கு செய்த பணிக்காக அவருக்கு தரக்கூடிய கொடை, அதுல கை வைக்க கூடாதுன்னு பல முறை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுது. ஒரு மனிதர் கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல அவர் ஏதோ பெரிய சிக்கல மாட்டேன்னா அதுக்காக அவருடைய பென்ஷன்ல கை வைக்க முடியாது, ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி கூட ஒரு நபர் வாங்கக்கூடிய ஓய்வூதியம் அரசு ஊதியத்துல கை வைக்க கூடாதுன்ட்டு பல முறை உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லி இருந்த போதும் கூட இந்த அரசு ஓய்வூதியதாரர்களின் பணிக்கொடையை வெட்டு செய்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். ஏன்னா ஒரு 60 வயது கடந்து வயது தளர்ந்த நிலையில் இருக்கவங்க, அவங்களுக்கான மருத்துவ செலவு, அவங்களுக்கான குடும்ப செலவு, அவங்களுக்கான கடமைகள் நிறைவேற்றுறதுக்கு இந்த ஓய்வூதியம் தான் அவங்களுக்கு உயிரா இருக்கும். இந்த ஓய்வூதிய திட்டத்தை கை வைத்திருப்பது என்பது தமிழ்நாடு அரசுக்கு இந்த அரசு உரிமை அக்கறை இருக்குதா இல்லையாங்கிற கேள்விதான் மக்கள் மனத்துல எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வெள்ளை அறிக்கையில இந்த அரசு பொறுப்பேற்றோட என்ன சொன்னாங்கன்னா, கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்ட்டி ஃபண்டு மற்றும் ஊழல் லஞ்சம் இதன் காரணமாக எல்லா திட்டத்துக்கும் மிக கடுமையா நிதி ஒதுக்கிட்டாங்க, அதனாலதான் 1,72,000 கோடி கடனை வச்சுட்டு போச்சு இந்த அரசு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எங்கள் அரசு அப்படி செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, எங்கள் அரசில் இந்த பட்ஜெட்டை ரொம்ப குறைச்சிருவோம், இதான் சிக்கல் இருக்காது. அதே போல கடந்த திமுக அரசு சொன்ன வளர்ச்சி 18% வளர்ச்சி, 19% வளர்ச்சி, இதெல்லாம் எட்டவே முடியாது. தமிழ்நாடு வெறும் 8-7% வளர்ச்சி தான். இதெல்லாம் தமிழக வெற்றி கழக அரசின் வெள்ளை அறிக்கை குறிப்பிட்டது. அப்படி அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு சில மாதங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டதுக்கு நேர் எதிராக கடந்த ஆட்சியோட தற்போதைய ஆட்சியில பட்ஜெட்டுடைய நிதி ரொம்ப அதிகமா செலவு காட்டுறாங்க. அதே போல கடந்த ஆட்சியில இவங்க ஒத்துக்கொள்ளாத திமுக சொன்ன 18% வளர்ச்சி கிடையாது தமிழ்நாடுன்னு சொன்னாங்க, வெறும் 8%, 7% ஆனா தற்போதைய நிதிநிலை அறிக்கை என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 17.70%, 18-19க்கு மிக நெருக்கமான ஒரு தகவலை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அதே போல என்ன சொன்னா, கடந்த ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் லஞ்சம் இருந்ததுனால, பார்ட்டி ஃபண்ட் இந்த லீக்கேஜ் இருந்ததுனால நிறைய நிதி ஒதுக்கி அதை கட்சிகள் பகிர்ந்துகிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி ஃபண்ட் இதை எடுத்துட்டாங்க. ஆனாலும் 30% அப்படிதான் வீணாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் ஆட்சி வந்து புதிதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்களோ அதை விட ஒரு 5 கோடி 10 கோடி இப்படி முன்ன பின்ன மாத்தி தான் இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தவிர இவங்க சொன்ன மாதிரி 30% குறைத்து எந்த துறையிலும் நிதி ஒதுக்கீடு கிடையாது. ஆகவே இவங்க வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்ட அத்தனை தகவலுக்கும் நேர்மாறாக ஒரு நிதிநிலை அறிக்கையை இதே அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இது அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி. 2ல ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். ஒன்று, வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்ட அந்த செய்திகள் உண்மையா இருந்தா அது பட்ஜெட்ல எதிர்வச்சிருக்கணும். ஆனா பட்ஜெட்ல எதிர்வச்சதெல்லாம் கடந்த திமுக ஆட்சியர் என்ன சொன்னாங்களோ அதை வேணுமாங்களா அந்த மாதிரி அனைத்து டேட்டாக்களும் அதோட பொருந்தி போகுது. இதுல இல்லைன்னா அதுல இருந்து -5 இல்ல +5 அந்த ஹியூமன் ஏறம்பாங்களா அதோட பொருந்தி போக தவிர கண்டிப்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிலை அறிக்கையோடு இந்த அறிக்கை பெருமளவு எது வேறுபட கிடையாது. அதே அளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சி தொடங்கி 3 மாத காலத்தில் இந்த அரசு இதுவரைக்கும் 22,000 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க. இது இல்லாம
அரசு வருவாய்னு ஒரு 5,000 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 32,000 கோடி ரூபாய் இந்த 3 மாத காலத்தில் இந்த அரசு செலவினங்கள் கணக்கில் காட்டியுள்ளது, கடன் கணக்கில் கொண்டு வந்துள்ளது. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா கடந்த ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கடன் வாங்கணும், 30,000 கடன் வாங்கணும்னு சொன்னவங்க 3 மாத காலத்துல 22,000 கடன் நேரடியாக வாங்கியிருக்காங்க. நம்ம சொல்றதால நேரடி கடன். ஏனென்றால் ஒரு மாநில அரசு கடன் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசின் ஒப்புதல் வேண்டும். இந்த ஒன்றிய அரசு ஒப்புதல் என்பது இந்த மாநிலத்தின் ஜிடிபி, ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சிமாங்கல்ல, இந்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கில் கொண்டுதான் உங்களுக்கு ஒன்றிய அரசு RBI 2 சேர்ந்து கடன் தருவாங்க. இப்படிதான் கடன் வாங்க முடியும். அது திமுக அரசா, அதிமுக அரசா, தாவேக அரசா, எந்த பிரச்சனையும் எல்லா அரசுக்கும் இதுதான் விதி. இந்த விதிக்கு உட்பட்டுதான் கடந்த திமுக கடன் வாங்கி இருக்கிறது. அதே விதிக்கு உட்பட்டுதான் தற்போது தமிழக வெற்றிக்கழக அரசும் கடன் வாங்கியுள்ளது. இதன் வழியாக இந்த மீடியால நிறைய பேர் வந்து பிளாஃபர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. விஜயோடைய பாக்கெட்ல இருந்து காசுல போறாரு, அவர் அமைச்சரவை மக்கள் பணத்தை தொடவே மாட்டாங்க. நாங்க அந்த தற்கூறிகளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் பணம் தான் அரசு நடத்த முடியும், தன்னவர் பணத்துல அரசு நடத்த முடியாது. அரசுல சில திருட்டுத்தனங்களை வேணா அதை செய்யலாம், தவிர அரசு முழுமையா இயங்காது. மக்கள் வரி பணம் தான் அரசை நடத்துகிறது. ஆனா அரசு தரக்கூடிய அனைத்து திட்டங்களும் மக்கள் வரி பணத்தில் தான் செயல்படுத்தப்படும். அது திமுகவா, விஜயா, அதிமுகவா, எடப்பாடியா, இப்படி கிடையாது. அனைத்து அரசும் மக்கள் வரி பணம் தான் செயல்படும். அந்த வகையில் தற்போதைய தமிழக வெற்றிக்கழக அரசும் மக்கள் வரிப்பணத்தின் போராமை இல்ல மக்கள் வரிப்பணத்தை கொண்டு தாங்கள் விரும்பிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்பதால் 3 மாத காலத்துக்குள் 22,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி இருக்கிறார்கள். இந்த கடன் வாங்குதல் என்பது இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டின் தலைமை நிதி செயலாளர் சித்திக் நிதிநிலை அறிக்கை முடிஞ்சவனு ஒரு பேட்டி தர்றாரு. அதுல தெளிவா சொல்றாரு, தமிழ்நாடு தற்போது இருக்க சூழ்நிலை கணக்கிட்டு பார்த்தால் இன்னும் 50 வருடத்திற்கு கடன் வாங்குவதை தவிர்க்கவே முடியாது. இந்த கடன் வாங்குதல் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது இல்ல, உலகில் இருக்க அனைத்து நாடுகளும் கடன் வாங்கிதான் அரசாங்கத்தை நடத்த முடியும். அதுதான் விதி. அந்த விதியின்படி கடந்த ஆட்சியா இப்போது ஆட்சி அது சிக்கல் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிதான் அரசை நடத்த முடியும். அதுதான் அனைத்து அரசுகளும் இல்லாம வெறும் தமிழ்நாடுன்னு பாக்காதீங்க. நீங்க பக்கத்துல இருக்க கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒன்றிய அரசே பார்த்தா கூட 13 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு கூட கடன் வாங்கிதான் அரசு நடத்திட்டு இருக்குது. உலகத்துல நாம 4வது இடத்துக்கு வந்துட்டோம் பொருளாதார வளர்ச்சியில, வல்லரசா மாறிட்டோம்னு சொன்னா கூட கடன் வாங்கிதான் இந்த அரசு நடத்த முடியும். உலகத்தின் வல்லரசாக அறியப்படக்கூடிய அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிக கடன் வாங்கிய நாடாக முதல் பட்டியலில் இருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் மேடையில் அவர்கள் எதையெல்லாம் கடந்த ஆட்சியில் குறைகளாக சொல்லுகிறார்களோ அதே குறைகளை தான் தற்போது ரீல்ஸாக வெளியிட்டு தங்கள் ஆட்சியின் சாதனைகளாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக மக்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களித்த ஒரு சில நாட்களிலேயே, ஒரு சில வாரங்களிலேயே பல்வேறு தரப்புகள் நாங்கள் ஏன் தாவேகாக்கு வாக்களித்தோம் என்று எங்களுக்கு தெரியல, என் குழந்தைங்க சொல்லி நாங்க வாக்களிச்சிட்டோம், ஐயோ இப்படி தவறா வாக்கு போட்டு தமிழ்நாட்டை இங்க நிறுத்திட்டோம்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த புலம்பல் சற்று இடம் மாறி தற்போது அரசு அதிகாரிகள் மத்தியில் உலாவ தொடங்கி இருக்கிறது. அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, விவசாயிகள் மத்தியில் உலாவ தொடங்கி இருக்கிறது, நெசவு தொழிலாளர்கள் உலாவ தொடங்கி இருக்கிறது, மின்சார கட்ட உரிமை மக்கள் உலாவ தொடங்கி இருக்கிறது. ஆகவே மக்கள் தங்கள் முடிவுகளை குறித்து மீண்டும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதுதான் சரியான ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பிடித்தபடியாக இருப்பதல்ல, மக்களுக்கான நல்லாட்சியை யார் தருவார்கள் என்று தேடி பார்ப்பதும், அந்த தேர்தலில் பிழை ஏற்பட்டால் மீண்டும் அதை சரி செய்து கொள்வதுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு தன்மை. ஆகவே மக்களுடைய புலம்பல், அரசு அதிகாரியின் புலம்பல், விவசாயிகள் புலம்பல், நெசவு தொழிலாளியின் புலம்பல், அதே போல மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் புலம்பல், இது அத்தனையும் கண்டிப்பாக இந்த அரசின் செய்திகளுக்கு எட்டும். இந்த அரசு முன்பு சொன்ன இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தமிழக வெற்றி கழகம் மேடைமறையாக கூறிய ரீல்ஸாக எடுத்துவிட்ட அனைத்தும் பொய் என்று மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல மாற்றமாக தான் நாம் பார்க்கிறோம்.